கோர்ட் உத்தரவு நாங்க ஏத்துக்க மாட்டோம். இல்லனா எங்க தலையத்தங்க வீடு வாசல்ல விட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் சங்க சகோதரர்கள் சகோதரிகளே, சென்னை பெருநகர மாநகராட்சியின் வாயிலில் 1/8/2025 முதல் இன்று 13வது நாட்களாக தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நீங்கள் தங்களை வழிநடத்தி தலைமையேற்று கொண்டு செல்லும் திரு பாரதி மற்றும் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மற்றும் இது தொடர்பான பொதுநல வழக்கு ஆகியவற்றில் நீதிமன்றம் பொதுநல வழக்கில் இன்று விசாரணையை முடித்து இந்த நீங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபடும் இந்த இடமானது அனுமதிக்கப்படாத இடத்தில் நடந்து வருவதாக கருத்து தெரிவித்து தங்கள் அனைவரும் தங்கள் சார்பாக தங்கள் இயக்கம் சார்பாக காவல்துறையை அணுகி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கோரி இந்த போராட்டத்திற்கான இடம் கோரி அதன் மூலமாக தங்களது போராட்டத்திற்கோ தங்களது இயக்கத்தின் சார்பாக கோரிக்கைகளுக்கோ தீர்வு காண அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தங்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் திரு பாரதி, ஜோதி, சுரேஷ், பிரசாத் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகியோர்களுக்கு இது தொடர்பாக ஏற்கனவே காவல்துறை சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டு இதையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளோம். எனவே நீங்கள் இவ்வாறு நீதிமன்றம் தெரிவித்த பின்பும் இந்த இடத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் அவ்வாறான போராட்டமானது நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்ற அவமதிப்பிற்கு உள்ளாவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு இந்த அறிவிப்பை தெரியப்படுத்துகிறோம் காவல்துறை சார்பாக. நன்றி. இதே சமர்த்தா கொடுங்க, ஸ்டாப் கொடுங்க. இதே நாங்க காலம் ஃபுல்லா உயிரோட வந்து குப்பைய வாரி சாப்பிட்டுக்கிறோம். இல்ல இந்த இடத்துல நீங்க எங்களை அப்புறப்படுத்த நினைச்சீங்கன்னா இந்த ரிபன் மீட்டிங் வாசல்ல மொத்த பேரும் அழிஞ்சு போயிடுவோம். இதுல நீங்க தான் சாட்சி. கோர்ட் உத்தரவு நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். ஏந்து போன அவர் சொல்லணும். நாங்க அப்புறம் ஏந்து போறோம். முதலமைச்சரை வர சொல்லுங்க எனக்கு. ஏன்னா முதலமைச்சரை வர வச்சு நாங்க தான் பொதுஜன தான் வர வச்சோம். இந்த குருங்க எல்லாம் முதலமைச்சருக்கு தான் வாக்களிச்சுருந்தோம். எல்லாம் நாங்களுக்கு பணி நிறைவேற்ற செய்வேன்னு சொன்னாரு. நாங்க இந்த இடத்துல வந்து வாக்களிக்கிறோம். இல்லைன்னா எங்க தலையத்தங்க வீடு வாசல்ல விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறோம். அடுத்த மாசம் வாடகை கட்டணும். குடும்பம் சொல்லுவே வட்டி இல்ல. வட்டிக்காரன் வந்து வாசல்ல நிப்பான், கடன்காரன் வந்து வாசல்ல நிப்பான். நாங்கெல்லாம் ஏழினாங்க. பணக்காரன் தான் இந்த வேலையை வந்து இங்க நடுத்தர உட்காருவோமா? அன்னியனுக்கு சம்பாதிச்சாதான் சோறு எங்களுக்கு. இதை விட்டுட்டு வெளியே போனா எங்களுக்கு வேற வேலையே தெரியாது. 17 வருஷமா குப்பியை வாரிட்டு இன்னைக்கு போய் வேற இடத்துல போய் வேலை செய்யணும். எப்படிதான் செய்யுது? இதான் வேலையை கொடுங்க, இந்த இடத்துல இருந்து நாங்க போயிடுறோம். இதான் சம்பளத்தை கொடுங்க, இந்த இடத்துல இருந்து போயிடுறோம். இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதியில நடந்துட பத்திரம்